பிட்காயின் $100,000 மேலே இருந்து இப்போ 70,000 ரேஞ்சுக்கு கீழே குறைஞ்சிட்டுன்னு சொல்லி மூக்கால் ஆளுகிற ஆளாக இருப்பீங்க சொன்னால் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். நீங்கள் எவ்வளோ பெரிய முட்டாளுங்கிறத நான் ப்ரூவ் பண்ணுறேன். கூட இல்லை. ஓகே, ஜஸ்ட் 5 வருஷத்துக்கு முதல் பிட்காயின் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னு சொன்னால் $6,752. நான் எனக்கு பிட்காயின் முதலாக நான் பிட்காயினை பற்றி தெரிஞ்சவளவுக்குள்ள நான் நிறைய வீடியோஸில் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். 6,000 ரேஞ்சில் தான் நான் முதலாக பிட்காயினை பற்றி தெரிஞ்சோன்னே நான் ஃபுல் பிடிசி வாங்க கிடைக்கல. நான் சின்ன அமௌண்ட்டில் பிட்காயின் வாங்கக்குள்ள பிட்காயின் ப்ரைஸ் $6,000. இன்றைக்கு $70,000. எத்தனை மடங்கு? மோர் தென் 10 times. ஓகே, 10 மடங்கு. நீங்கள் அன்னரம் ஒரு கோடிக்கு பிட்காயின் வாங்கிட்டுப்பீங்கன்னு சொன்னால் இன்றைக்கு பெறுமதி 10 கோடி. ஜஸ்ட் 5 வருஷத்தில் 10 கோடி ரிட்டர்ன் தர ஏதாவது ஒரு அசெட் அபிலிட்டி ஏதாவது ஒரு பிஸ்னஸ் சொல்லுங்கள். ஓகே, அதை விடுங்க. எத்தூரியம் இன்றைக்கு அரௌண்ட் $1,500 அந்த ரேஞ்சில் இருக்குது. எத்தூரியம் பார்த்தீங்கன்னு சொன்னால் புல் மார்க்கெட் டாப்பில் கிட்டத்தட்ட $4,000 டச் பண்ணிட்டு கீழே வந்துருக்கு. எத்தூரியம் $4,000 குறைஞ்சி வந்துட்டு அப்படி இது அங்கே இங்கே கத்துறீங்க. ஓகே, ஜஸ்ட் 5 வருஷத்துக்கு முதல்ல எத்தூரியம் $172, ஆல்மோஸ்ட் $200. நான் முதல்ல எத்தூரியத்தை வாங்கல. நான் கொஞ்சம் லேட்டாக தான் எத்தூரியம் வாங்கினேன். நான் முதல்ல எத்தூரியத்தை வாங்கல. எத்தூரியத்தோட ப்ரைஸ் $600. இவர்கிட்ட இருந்து இப்போ கரண்டாக இருக்கிற எத்தூரியத்தோட ப்ரைஸ் எடுத்தாலும் 10 மடங்கு. இப்போ வழங்குதா நீங்கள் எவ்வளோ பெரிய முட்டாள்தனம் பண்ணிட்டீங்கன்னு சொல்லி. நீங்கள் கிரிப்டோ கரன்சி மார்க்கெட்டுக்குள்ளே புதுசாக வந்துட்டு சின்ன அப்ஸ் அண்ட் டவுன்ஸுக்கு மூக்கால் அழுதுட்டு இருக்காமல் கிரிப்டோ கரன்சி மார்க்கெட்டை பொட்டன்ஷியலை முதலாவது விலைங்க எடுத்துகிட்டு விழுவாங்க. ப்ராப்பரான ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் பண்ணி கோயின்களில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். ஓகே, லாங் டைமுக்கு ஒரு விஷயத்தை பாருங்கள். இன்றைக்கு நாளைய பணக்காரனானு நாளை இன்றைக்கு BMW சொல்லி நினைப்பீங்கன்னா நீங்கள் எந்த விதத்துலேயும் நீங்கள் சக்ஸஸ் ஆக நீங்கள் கடைசியாக கூட பணத்தை எல்லாத்தையுமே லாஸ் பண்ணி நடுத்தருவு தவறுவீங்க. அப்படியான இன்றைக்கு வரணும் நாளைக்கு பணக்காரனானு நாளை இன்றைக்கு பென்ஸில் போகணும்னு சொல்லி நினச்சி வாராக்கள் நிறைய பேரை பார்த்துருக்கேன். அந்த மென்டாலிட்டியில் வாராக்கள், அந்த மென்டாலிட்டியில் இருக்கிறார்கள் எக்காரணத்தை கொண்டும் எந்த இடத்துலையும் எந்த பிஸ்னஸ் செஞ்சாலும் சரி, எந்த தொழில் செஞ்சாலும் எதுலேயுமே சக்ஸஸ் ஆக மாட்டாங்க. என்றைக்கும் பர்சனலாக நிறைய பேர் தெரியும். அவங்களோட மைண்ட் செட் எல்லாம் $100 இன்வெஸ்ட் பண்ணணும். கிட்டத்தட்ட எத்தனை ஒரு 1 month 2 monthsக்குள்ளே அது $100 $200 ஆக்கணும். அந்த $200 திரும்ப இன்னொன்றில் போட்டு $400 ஆக்கணும். இதுதான் அவங்களோட மைண்ட் செட். அது எப்படி வருது, என்ன வருது, அது எப்படி வருதுங்கிறத படிப்போம், அதை நாலேஜ் எடுப்போம். ஒன்றும் இல்லை. நாங்கள் ஒன்றில் $100 போகணும், $200 வரணும், அதுக்கு வழியை சொல்லுங்கள். இதுதான் அவங்களோட மைண்ட் செட். அவங்கெல்லாம் கடைசி வந்து சக்ஸஸ் ஆக மாட்டாங்க. கிரிப்டோ கரன்சி மார்க்கெட்டுக்குள்ளே நீங்கள் வர போகிறீங்க, கிரிப்டோ கரன்சியில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்கன்னா உங்களுக்கு கட்டாயம் பேஷன்ஸ் இருக்கணும். ஓகே, பொறுமை இருக்கணும். இப்போ நார்மல் ஸ்டாக் மார்க்கெட் வேறு ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் வாலட்டிலிட்டி இருக்காது. பெரிய அளவில் வாலட்டிலிட்டி இல்லாதால பெரிய அளவில் உங்களுக்கு ப்ராஃபிட்டும் பார்க்கல. அதில் நீங்கள் லெவரேஜ் இல்லாமல் ஃபாரெக்ஸ் மார்க்கெட் ஸ்டாக் மார்க்கெட்லாம் பெரிய அளவில் ப்ராஃபிட் பார்க்கல. அது எல்லாம் அப் அண்ட் டவுனே கிட்டத்தட்ட 5% குறைய தான் இருக்கும். ஆனால் கிரிப்டோ கரன்சி மார்க்கெட் ஒரு நாளைக்கு 80-90% எல்லாம் மேலே போய் கீழே வரும். ஓகே, இப்படி பயங்கரமாக வாலட்டிலிட்டி கிரிப்டோ கரன்சி மார்க்கெட்டுக்குள்ளே இருக்கிறதால தான் கிரிப்டோ கரன்சி மார்க்கெட்டில் இப்படி 10 மடங்கு 20 மடங்கு 100 மடங்கெல்லாம் சில இன்வெஸ்ட் பண்ணி ப்ராஃபிட் பார்த்துட்டு இருக்காங்க. உங்களுக்கு இன்னொரு ஈஸியான உதாரணம் சொல்கிறேன். இப்போ சோனானோட ப்ரைஸ் ரீசெண்டாக இப்போ 100 something வந்துட்டு $200 இருந்துச்சு. ஓகே, வருஷத்துக்கு முதல் $1 $1 $200 200 மடங்கு. இங்கே நீங்கள் 10 மடங்கு தான் காய்ச்சிங்க. 200 மடங்கு. ஒரு கோடி இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா 200 கோடி. நீங்கள் ஒரு மில்லியனர் ஆகிருப்பீங்க. யோசிச்சு பாருங்கள். ஓகே, ஸோ இப்படியான லைஃப் சேஞ்சிங் பொட்டென்ஷியல் மணி கிரிப்டோவில் இருக்கீங்க. ஆனால் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுற ப்ராஜெக்ட் இல்லாமல் போகிறதுக்கு கூட சான்ஸ் இருக்குது. எல்லாமே நீங்கள் அந்த ப்ராஜெக்ட்டுக்கு பின்னால் இருக்கிற ஃபவுண்டர்ஸ் டீம், அந்த ப்ராஜெக்ட் என்ன ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுது, அந்த ப்ராஜெக்டை டோக்கனமிக்ஸ் இன்வெஸ்டர்ஸ் என்ன செய்கிறாங்கன்னு நிறைய விஷயத்தில் இருக்கு. அதுதான் ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் சொல்கிறேன். நீங்கள் நல்ல ப்ராஜெக்டில் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களோட ப்ராஜெக்ட் நல்லா சக்ஸஸ் ஆகும்ல. உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் 2x 3x 10x 100x ஈவன் 1000x கூட போகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. இப்போ நீங்கள் சொல்லுங்கள், ஜஸ்ட் $100,000 $70,000 கிட்ட வரன்றதுக்கு முக்கால் ஆளுகிற நீங்கள் அப்படி இல்லைன்னு சொன்னால் நல்ல பொட்டென்ஷியலான கிரிப்டோ கரன்சியில் இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு லாங் டைமுக்கு ஹோல்ட் பண்ணுற ஒரு ஹொட்லராக நீங்கன்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு கிரிப்டோ கரன்சி பிட்காயின் பற்றி எந்த விதமான நாலேஜும் இல்லை, அப்படி ஒரு சின்ன நாலேஜ் ஒன்று இருக்குது. அதை இன்னும் மேலதிகமான விஷயங்களை இதில் லேர்ன் பண்ண ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இதை விஷயங்களை நிறைய தெரிஞ்சு கொள்ளணும்னு சொன்னால் HBU கன்சல்டன்சியில் 3 வகையான கோச்சிங் ப்ரோக்ராம் நாங்கள் ஆஃபர் பண்ணுறோம். முதலாவது பிட்காயின் ஹார்வெஸ்ட் சிஸ்டம். இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் பிட்காயின் எப்படி வாங்குற, எப்படி ஹார்ட்வேர் வாலெட்டில் எப்படி செல்ஃப் கஸ்டடியில் எப்படி ப்ரொடெக்ட் பண்ணுற, பிட்காயினை எப்படி மல்டிப்ளை பண்ணுங்கிற விஷயத்தை இதில் நாங்கள் டீச் பண்ணிக்கோம். அடுத்து HBU கிரிப்டோ கரன்சி கோச்சிங் ப்ரோக்ராமில் அட்வான்ஸான நிறைய மெத்தட்ஸில் எப்படி கிரிப்டோ கரன்சி அக்யூமுலேட் பண்ணுங்கிற விஷயத்தை டீச் பண்ணிக்கோம். அடுத்து பொட் கோச்சிங் ப்ரோக்ராமில் 100% பெசிவாக எப்படி பொட்டுகளை வச்சு ட்ரேட் பண்ணி தான் பண்ணாங்க எல்லா விஷயத்தையுமே இல்லை டீச் பண்ணி. இதில் ஏதாவது ஒரு ப்ரோக்ராமில் நீங்கள் ஜாயின் பண்ணணும்னு சொல்லி நீங்கள் நினைப்பீங்கன்னு சொன்னால் நீங்கள் இந்த வீடியோ பார்க்குற டைமுக்கு இந்த வீடியோ எத்தனை லைக் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ப்ரோக்ராம் எல்லாம் எங்கே எடுக்கிறேன்னு சொல்லி மேலே டீட்டெயில்ஸ் தான். பை.